வணக்கம் 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 நண்பர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, உற்ற தோழர்களே. இது என்னோடய ஃபேஸ்புக்குடைய முதல் டியூட்டோரியல். அதாவது ஃபேஸ்புக்குடைய செகண்ட் நேம் இருக்குல்ல, அந்த செகண்ட் நேம் நம்ம எவ்வளோ தான் சேஞ்ச் பண்ணாலும் இல்லை டெலீட் பண்ண விரும்பினாலும் அது டெலீட் ஆகாது. பாதி பேர் நிறைய என்னுடைய நண்பர்கள், உற்ற தோழர்கள், உற்ற சகோதரர்கள் என் இடத்துல கேட்டிருந்தாங்க, இது எப்படி எடிட் பண்ணுறது, வைக்கிறது, இந்த நேமை டெலீட் பண்ணுறதுங்கிற விஷயமா. இது ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் இல்லைங்க, இது ரொம்ப ஈஸியான விஷயம். சரி, வாங்க ஸ்ட்ரைட்டாக டுட்டோரியலுக்குள்ளே போகலாம். அதனால் ரொம்ப இழுத்தடிக்க விரும்பலைண்ணா. சரி, பொதுவாக ஃபேஸ்புக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் உங்களுடைய ப்ரொஃபைலுக்கு பக்கத்தில் நீங்கள் பார்க்கலாம், இதில் ஹோமுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அப்புறம் பக்கத்துலேயே லாக், செக்யூரிட்டி ஆப்ஷன் இருக்கும். பக்கத்துலேயே ஜென்ரல் செட்டிங்ஸ்குள்ளே ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நேராக அக்கௌண்ட் செட்டிங்ஸ் போங்க. அக்கௌண்ட் செட்டிங்ஸ் போனீங்கன்னு சொன்னால் ஒரு டேப் ஓப்பன் ஆகும். ஜென்ரலாக இது ஓப்பன் ஆகக்கூடியது தான். இதில் தான் நம்மளுடைய நேம் செட்டிங்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் நேம் பார்த்திங்கன்னா என்னுடைய நேம் இதில் ஃபைஸ் முகமதுன்னு சேவாக இருக்குது. இதில் எடிட் ஆப்ஷன் போங்க. இதில் தான் போய் உங்களுடைய நேம் எடிட் பண்ண முடியும் இல்லையா. இப்போ சப்போஸ் உங்களுடைய நேம் இருக்குது, அதில் உங்களுடைய ஃபஸ்ட் நேம் இருக்கும், செகண்ட் நேம் இருக்கும், மிடில் நேம் இருக்கும், கடைசியில் லாஸ்ட் நேம் இருக்கும், இல்லை டிஸ்பிளேஸ் ஆப்ஷன் இருக்கும். சரி, இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ லாஸ்ட் நேம் இருக்குல்லையா, அந்த லாஸ்ட் நேம் இல்லாமல் இப்போ என்னுடைய நேம் நான் ஃபைஸ்ன்னு மட்டும் இருக்க விரும்புகிறேன். ஓகே, ஸோ அதனால் நான் என்னுடைய லாஸ்ட் நேம் உள்ளதை டெலீட் பண்ணிட்டேன். இப்போ பாஸ்வேர்டுங்கிற ஆப்ஷன் நம்மளுடைய நார்மல் ஃபேஸ்புக் பாஸ்வேர்டு தான். இதை நீங்கள் என்டர் பண்ணுங்கள். நான் என்னுடைய ஃபேஸ்புக் பாஸ்வேர்டை நான் என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ சேவ் சேஞ்சஸ் கொடுங்க. இப்போ என்னன்னு சொன்னீங்கன்னா நீங்களே கிளியராக பார்க்கலாம், இது செட் ஆகாது. யூ மஸ்ட் ப்ரொவைட் அ சர்நேம். அதாவது நீங்கள் ரெண்டாவது நேம் நீங்கள் கொடுத்தா தான் இது செட் ஆகுன்னுது. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. என்ன, உன்னுடைய செகண்ட் நேமை கொடுத்தா தான்ப்பா நான் ஒர்க் ஆகுன்னுது. சரி, நமக்கு அது செட் ஆகுமான்னு பார்த்தா நமக்கு அது செட் ஆகிறது இல்லை. அதனால் நம்ம அதுகிட்டே நம்மளுடைய டக்கால்ட்டி வேலையை காட்டலாம். இது ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் இல்லைங்க, ரொம்ப ஈஸியான விஷயம். ஒரு விஷயம் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க நண்பர்களே. நீங்கள் கண்டிப்பாக இதில் கூகுள் குரோம் யூஸ் பண்ணால் இது நடக்காது. கண்டிப்பாக மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ் வேணும். ஃபயர்ஃபாக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர் இருந்தால் தான் இந்த காரியம் சாத்தியமாகும். சரி, ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்குள்ளே போகலாம். அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைட்டாக கூகுள்குள்ளே போங்க. ஒன்று கூகுள் வெப்சைட்குள்ளே போங்க, இல்லைனா மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ்லேயே இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். எந்த சர்ச் பார், டூல் பார் வேணும், எந்த சர்ச் ஆப்ஷன் வேணும்னு நான் கூகுளில் டிஃபால்ட் வச்சுருக்கேன். அதனால் கூகுளில் நான் என்டர் பண்ணுறேன். கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணுங்கள் இந்தோனேஷியன் ஐபி. நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் கிளிக் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணோன்னா நிறைய ஆப்ஷன் வரும். நான் பிஎஸ்என்எல் ப்ராட்பேண்ட் யூஸ் பண்ணுறேன், அதனால் கொஞ்சம் நெட்டு ஃபாஸ்ட்டாக இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாவது ஆப்ஷன் இருக்குது. இல்லை, ரெண்டாவது ஆப்ஷன் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் ப்ராக்ஸி சர்வர் லிஸ்ட். அதோடைய வெப்சைட் என்னென்னா proxynova.com. இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். பேஜ் ஓப்பன் ஆகும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், பேஜ் ஓப்பன் ஆகிற வரைக்கும். சரி, பேஜ் லோட் ஆகிடுச்சு. இப்போ மெதுவாக கீழே வாங்க. ஒரு லிஸ்ட் ஆஃப் ப்ராக்ஸிஸ் வரும் ஃப்ரம் இந்தோனேஷியா. அதில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் நிறைய ப்ராக்ஸிஸ் இருக்கும் இல்லையா, நிறைய ப்ராக்ஸிஸ் இருக்குது. அதில் நீங்களே பார்க்கலாம், லாஸ்ட் செக் பண்ணது, லாஸ்ட் யூஸ் பண்ணது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ கடைசியாக இந்த ப்ராக்ஸி யூஸ் பண்ணியிருக்காங்க அங்கே உள்ளவங்க. கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது இந்த ப்ராக்ஸி. அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் க்ரீன் கலரில் இருக்கிறது நமக்கு கொஞ்சம் சூட்டபுளாக இருக்கும். சரி, இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்குற ப்ரெஃபரன்ஸே எடுத்துக்கலாம். இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் 202 இல்லையா, ஃபஸ்ட்டு ப்ராக்ஸி இதை செலக்ட் பண்ணுங்கள். ப்ராக்ஸி போர்ட்டை நோட் பண்ணிக்கோங்க, 3129. சரியா, இப்போ இதோட ப்ராக்ஸிக்கு 3129. இந்த ரெட் கலரில் இருக்கிற தயவு செஞ்சு செலக்ட் பண்ணாதீங்க. ரெட் கலரில் இருக்கிறதுன்னு சொன்னால் ரொம்ப கம்மியான ஸ்பீடு அது. அதனால் நார்மலாகவே இந்தோனேஷியன் ப்ராக்ஸி ஸ்பீட் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். கொஞ்சம் இல்லை, ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும். அதனால் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது க்ரீன் கலரில் உள்ளதை பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ நான் இந்த ப்ராக்ஸினுடைய ஐபியை நான் செலக்ட் பண்ணிட்டேன். இந்த போர்ட்டை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னுடைய போர்ட் 3129. சப்போஸ் நீங்கள் என்டர் பண்ணும்போது அந்த டைமில் வேறு ஏதாவது ஐபி இருக்கலாம், வேறு ஏதாவது ப்ராக்ஸி போட்டிருக்கலாம். அதனால் நீங்கள் அதை கைண்டாக நோட் பண்ணிக்கோங்க. சரியா, இப்போ நம்ம நேராக அடுத்தது ஃபயர்ஃபாக்ஸ். இந்த ஃபயர்ஃபாக்ஸில் உள்ள டேப் இருக்கும், அந்த டேப்பை கிளிக் பண்ணுங்கள். ஆப்ஷன்ஸ்னு இருக்கும், ஆப்ஷன்ஸ்குள்ளே போங்க. இன்னொரு ஆப்ஷன்ஸ் வரும், அந்த ஆப்ஷன்ஸ்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் ஒரு டேப் இதேமாரி ஓப்பன் ஆகும். ஆப்ஷன்ஸ்குள்ளே டேப், டீட்டெயில்டான டேப் ஓப்பன் ஆகும். அதில் ஜென்ரல் டேப்ஸ், கண்டென்ட், அப்ளிகேஷன்ஸ், ப்ரைவசி, செக்யூரிட்டி, சின்க்ரோனேஷன், அட்வான்ஸ் இருக்கும். ஸோ இந்த அட்வான்ஸை நான் ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சுருக்கனால அது கிளிக் ஆகி ஓப்பன் ஆகிருக்குது. சரி, இப்போ நம்ம அட்வான்ஸை கிளிக் பண்ணிட்டோம். அது என்ன செய்யணும், ஜென்ரல் இருக்கும், டேட்டா சாய்ஸஸ் இருக்கும், நெட்வொர்க் இருக்கும். அந்த நெட்வொர்க்கை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நெட்வொர்க்கு நான் ஆல்ரெடி கிளிக் பண்ணி வச்சுருக்கேன், அதனால டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்குது. நெட்வொர்க்கில் நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள், செட்டிங்ஸில் பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் நார்மலாகவே பார்த்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் ஃபயர்ஃபாக்ஸ் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் நோ ப்ராக்ஸி இருக்கும். அப்புறம் அதில் தான் ஆல்ரெடி செலக்ட் ஆகிருக்கும் டிஃபால்ட்டாகவே.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எது எது நம்ம ஆல்ரெடி டிஃபால்ட்டாக செலக்ட் பண்ணி வச்சுருக்கோமோ அது எல்லாமே டிஃபால்ட்டாகவே இருக்கும். சரி, இப்போ நமக்கு இந்த காரியம் நடக்கிறதுக்கு நம்மளுடைய பேரை எடிட் பண்ணுறதுக்கு மேனுவல் ப்ராக்ஸி இப்போ நம்ம காப்பி பண்ணோம் இல்லையா, இது நான் முன்னாடியே எடிட் பண்ணி வச்சிருந்த ப்ராக்ஸிங்க. என்னுடைய நேமை நான் சேஞ்ச் பண்ணும்போது எடிட் பண்ணி வச்சிருந்த ப்ராக்ஸி. இப்போ நம்ம காப்பி பண்ண ப்ராக்ஸி, அதாவது அந்த சைட்லேருந்து காப்பி பண்ண ப்ராக்ஸி வந்து நம்ம இதில் பேஸ்ட் பண்ணுறோம். நான் சொன்ன மாதிரி அதில் உள்ள போர்ட், என்னுடைய போர்ட் வந்து 3129. ஓகேவா? அதனால நான் 3129ங்கிற எல்லா போர்ட்லையும் நான் என்டர் பண்ணி வச்சுக்கிறேன். எல்லா ஆப்ஷன்லையும் எல்லா டேப்லையும் நீங்களே பார்க்கலாம். ஜூம் பண்ணி காட்டிடுறேன். ஏன்னா பாதி மக்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும், ஏன்னா நான் கரெக்டாக தான் என்டர் பண்ணனா இல்லையாங்கிற விஷயத்தில். அதே மாதிரி இதில் உள்ள விஷயங்களையும் இதே தான். எப்படி நம்ம அதுலேருந்து எல்லா ப்ராக்ஸியும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுமோ அந்த ஐபிஏக்கு தான் இதுலேயும் வரும். சாரி, இதுலேயும் பேஸ்ட் பண்ணிடுங்க. எந்த ஐபி அட்ரஸை காப்பி பண்ணிங்களோ அந்த சைட்டில் இருந்து அதே இதை பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிட்டு அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சு. இப்போ நேராக வாங்க, ஓகே கொடுங்க. செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ ஃபர்தராக ஓகே கொடுங்க. எல்லாம் செலக்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ மேட்ரு அவ்வளோ தான். இப்போ மறுபடியும் இதே பேஜில் இருக்கும், ரீஃப்ரெஷ் கொடுங்க. ஏன்னு சொன்னால் நம்மளுடைய ப்ராக்ஸி ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்க்கணும். ஃபயர்ஃபாக்ஸில் மோஸ்ட்டாக ஒர்க் ஆகும், ஆனால் என்னன்னு சொன்னால் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கலாம். ஏன்னா இந்தோனேஷியன் ப்ராக்ஸி எப்போவுமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஸ்லோவாக இருக்கும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வெயிட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்மளுடைய காரியங்கள் நடக்கும். முடிஞ்சிச்சுங்க, லோட் ஆகி முடிஞ்சிடுச்சு. நீங்களே பார்க்கலாம், நார்மலாக கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குது. என்னுடைய லக்குக்கு கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குது. சரி, சப்போஸ் நீங்கள் வந்து லாஸ்ட் செக்கிங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த லாஸ்ட் செக்கிங்கிற ஆப்ஷனில் லேட்டஸ்ட்டாக யூஸ் பண்ண ப்ராக்ஸி யூஸ் பண்ணுங்கள். ஆனால் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கலர் வந்து க்ரீனில் இருக்குன்னு சொல்லிட்டு. சப்போஸ் ரெட்டில் இருந்துன்னு சொன்னால் அது ரொம்ப ஸ்லோ ஆப்ஷனில் கொண்டு போய் விட்ரும். ஓகே, முடிஞ்சிருச்சு. இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ண அதே பேஜுக்கு வந்துருச்சு. இப்போ இந்த நேம் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லாஸ்ட்டில் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, லாங்குவேஜ்க்கு போங்க. நார்மலாகவே இங்கிலீஷ் செலக்ட் ஆகிருக்கும். அந்த இங்கிலீஷ்குள்ளே சூஸ் ப்ரைமரி போங்க. இதில் மூணாவது ஆப்ஷன் பஹாசா இந்தோனேஷியா. வேற ஒன்றும் இல்லைங்க, நம்மளுடைய தமிழ் வார்த்தையை தான் அப்படி மாற்றி வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் பாஷன்னு சொல்கிறோம், அதை தான் அவங்க வச்சுருக்காங்க இந்தோனேஷியா பாஷை. அதை நம்ம உள்டாவாக அங்கே போட்டு வச்சுருக்காங்க. சாரி, மொக்க தான், இருந்தாலும் மன்னிச்சுங்க. பஹாசா இந்தோனேஷியா, சேவ் சேஞ்சஸ். முடிஞ்சது. இப்போ பழையபடி நேமை செட் பண்ணுறதுக்கு போங்க. இப்போ இந்தோனேஷியன் லாங்குவேஜில் எல்லா செட்டிங்கும் மாறிடுச்சு. ஓகே, இப்போ லோட் ஆயிடுச்சு. இப்போ இதான் உங்களுடைய செகண்ட் நேம் இல்லையா? இப்போ இந்த செகண்ட் நேமை நீங்கள் என்ன பண்ணலாம், டெலீட் பண்ணிடலாம். இது மறுபடி பழையபடி. இப்போ நீங்கள் நல்லா க்ளீனாக பார்க்கலாம், இந்த செகண்ட் நேம் டெலீட் ஆகிடுச்சு. இப்போ என்னுடைய பேர் வெறுமனே ஃபைஸ்ன்னு மட்டும் இருக்குது. இப்போ இதுதான் பாஸ்வேர்டுக்குள்ள ஆப்ஷன். இதில் உங்களுடைய ஃபேஸ்புக் பாஸ்வேர்டு நம்ம முதல்ல செஞ்ச மாதிரி அதே விஷயம்தான், அதே மாதிரி என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிட்டு இப்போ இதான் அந்த சேவ் சேஞ்சஸ்ங்கிற பட்டன், சேவ் சேஞ்சஸ் கொடுங்க. இப்போ நீங்கள் நல்லா பார்க்கலாம், நம்ம ஃபஸ்ட்டு தடவை என்ட்ரு பண்ணும்போது அதில் யூ கேனாட் delete your second name without entering a surname ஆப்ஷன் வந்தது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய செகண்ட் நேம் மூவ் ஆயிடுச்சு. இப்போ பழையபடி நம்ம பழைய இதுக்கே மாறிடலாம். பார்க்கலாம், நீங்களே பார்க்கலாம், ஃபஸ்ட் இருந்த முகமதுங்கிற மூவ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம பழையபடி லாங்குவேஜை ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இருந்தாலும் தமிழ்லாம் இருந்தாலும் இங்கிலீஷ் யூஸ் பண்ண வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு ஃபேஸ்புக்கை பொறுத்தவரை. சேவ் சேஞ்சஸ் கொடுத்துங்க, உங்களுடைய லாங்குவேஜ் இப்போ இங்கிலீஷாக மாறிடும். இப்போ எல்லாம் பழையபடி டிஃபால்ட் செட்டிங் ஆயிரும். இப்போ நீங்கள் ஃபேஸ்புக் போங்க, உங்களுடைய பேர் மாறிடும். உங்களுடைய பேர் இருக்குதே, செகண்ட் பேர் டெலீட் ஆகிருக்கும். நீங்களே கிளியராக நோட் பண்ணலாம். இப்போ நீங்களே பார்க்கலாம், என்னுடைய பேர் ஃபைஸுங்கிற விஷயமாக மாறிடுச்சு. மறுபடியும் பாருங்கள், நான் இன்னொரு தடவை உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்காக என்னுடைய ப்ரொஃபைல் லிங்க்கையும் நான் காட்டிடுறேன். அந்த ப்ரொஃபைல் லிங்க்கில் எப்படி என்னுடைய நேம் அப்பியர் ஆகுதுங்கிற விஷயத்த நீங்களே கிளியராக பார்க்கலாம். ஓகேங்க, முடிஞ்சிடுச்சு. இந்த இருக்குது. முதல்ல நீங்கள் பார்க்கலாம், என்னுடைய நேம் ஃபைஸ் முகமதுன்னு இருந்திருக்கும். இப்போ வெறுமனே ஃபைஸ்ன்னு மட்டும் இருக்கும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இது ரொம்ப சப்பா மேட்ரு. அநேகமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிரோஜனமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தேன்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுக்கு புரியப்படாமல் நான் பண்ணியிருந்தேன்னு சொன்னால் மன்னிச்சிருங்க. இப்போ நீங்கள் பழையபடி நீங்கள் அந்த ப்ராக்ஸியை பழையபடியாக நீங்கள் செட் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு தேவையான காரியம் முடிஞ்சிருச்சு. அதனால் உங்களுடைய ப்ராக்ஸி ஸ்பீடாக இருக்கணுங்கிற விஷயத்துக்காக பழையபடி ஃபயர்ஃபாக்ஸ் போங்க, ஆப்ஷன்ஸ் போங்க, மறுபடியும் ஆப்ஷன்ஸ் போங்க. அதில் நெட்வொர்க் போங்க, நெட்வொர்க் போயிட்டு செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸில் நோ ப்ராக்ஸியை மறுபடியும் செலக்ட் பண்ணுங்கள். ஓகே கொடுங்க. இனி நமக்கு இந்தோனேஷியா ப்ராக்ஸி தேவையில்லை. நம்மளுடைய நேமை செலக்ட் பண்ணும்போது மட்டும் அந்த இந்தோனேஷியா ப்ராக்ஸி தேவைப்படும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இதுதான் ஒரு சின்ன டுட்டோரியல்.
இது உங்களுக்காக செய்யப்பட்டது. உங்களுக்காக இந்த டுட்டோரியலை நான் எடுத்து மேற்கொண்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு சொன்னால் கீழே லைக் இருக்குது, லைக்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணணும், அவங்கள இடத்துலையும் அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நான் ஏதாவது பேசுகிற வார்த்தைகள், ஏதாவது ஒரு சின்ன வார்த்தைகளில் ஏதாவது தவறு இருந்தது, குழப்பம் இருந்தது, என்னுடைய தமிழில் தவறு இருந்தது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் உங்களுடைய ஃபீட்பேக்குகள் வரவேற்கப்படுகின்றன. மிக்க நன்றிங்க நண்பர்களே. மீண்டும்